இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது பிஎஃப்லேருந்து பார்த்தா ஒரு முக்கிய அப்டேட் அறிவிச்சிருக்காங்க. என்னமான அப்டேட்னா, பத்திரிகை செய்தியில் அது குறித்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க. வருங்கால வைப்பு நிதியான பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை ஏடிஎம் வாயிலாக எடுத்துக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்த இபிஎஃப்ஓ பார்த்தா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது ஏடிஎம் மூலமாக இதுக்கப்புறம் பிஎஃப்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வசதியை விரைவில் பார்த்தா ஏற்படுத்த போகிறாங்க. வருமான வரித்துறையின் சார்பில் பான் 2.0 என்ற பெயரில் நிரந்தர கணக்கு எண்ணுக்கான மின்னணு வசதிகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது போலவே பிஎஃப் 3.0 என்ற பெயரில் தொழிலாளருடைய வருங்கால வைப்பு நிதி கணக்கிலும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாத ஊதியத்தில் தொழிலாளர் மற்றும் நிர்வாகம் சரிசமமாக 12% தற்போது பிஎஃப் கணக்கில் செலுத்தி வரும் நிலையில் தொழிலாளர்கள் செலுத்த வேண்டிய தொகைக்கான உச்சவரம்பை மட்டும் நீக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பாதுகாப்பான அதே நேரம் நிதி சந்தையின் நியாயமான வட்டி கிடைக்கக்கூடிய பிஎஃப் தொகையை தொழிலாளர் விரும்பினால் கூடுதலாக சேமிக்க இது வழி செய்யும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் 12% கூடுதலான தொகையை பிஎஃப் கணக்கில் சேமித்தாலும் நிர்வாக தரப்பில் 12% செலுத்த வேண்டிய விதிமுறையில் மாற்றம் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் பிஎஃப் கணக்குக்கு டெபிட் கார்டு போல அட்டை வழங்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிஎஃப் பணத்தில் ஒரு பகுதியை திரும்ப பெற விண்ணப்பித்து ஒப்புதல் கிடைத்ததும் ஏடிஎம்ல தொகையை தேவைக்கேற்ப சந்தாதாரர் எடுத்துக்கொள்ள இது வழிவகை செய்கிறது. அடுத்த ஆண்டு மே அல்லது ஜூனில் இந்த வசதி அறிமுகமானும் என தெரியப்படுகிற பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎஃப் 3.0 அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க. இதன் மூலமாக பிஎஃப்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் முதற்கட்டமாக முக்கிய கட்டமாக என்னன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தா ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு மாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கிளைம் ஆனதுக்கப்புறம் அந்த டெபிட் கார்டுக்கு அமௌண்ட் சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ற மணியை நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பிஎஃப் 3.0 அப்படின்ற ஒரு புதிய சலுகையோடு பார்த்தா மத்திய அரசு கொண்டு வர போகிறாங்க. அது பார்த்தா 2025 மே அல்லது ஜூனில் இந்த வசதி ஏற்படுத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் அதுக்கான அப்டேட்டும் வெளியாகும் அப்படின்னு மாதிரி பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. ஸோ பல்வேறு புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஃப்ல பார்த்தா முதல் தடவை சேர்ந்தவங்களுக்கு மத்திய அரசு பார்த்தா ஒன் டைம் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் யுஏஎன் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு கேஒய்சி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக முடியும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த பிஎஃப் 3.0 ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பிஎஃப் ஐடி வைத்திருப்பவருக்கு மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க.